ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு டேஸ்டான அதே சமயத்தில் சுலபமாக செய்யக்கூடிய ஒரு கேக் ரெசிபி பார்க்க போகிறோம். வெறும் தோசைக்கல் இருந்தால் போதும், சூப்பராக இந்த கேக் ரெசிபியை நம்ம செஞ்சிடலாம். இந்த கேக்கை முட்டை இல்லாமலே நம்ம செய்யலாம். முட்டை போட்டு எப்படி செய்கிறதுங்கிற டிப்ஸையுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல கேக்குக்கு தேவையான விப் கிரீம் ரெடி பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம 8 லேயர் உள்ள கேக் செய்ய போகிறோம். இந்த அளவுக்கு 3 கப்பு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கோங்க. இதில் 3/4 கப்பு கன்ஃபெஷனல் சுகர் போட்டுக்கோங்க. கன்ஃபெஷனல் சுகர் இல்லை அப்படின்னா பவுடர் சுகர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் ஜாஸ்தியாக கூட போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா நம்ம மிஷின் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட பிளெண்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம முட்டை அடிக்கிற விஸ்க் வச்சு கூட நம்ம இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா சில்லுன்னு இருக்கணும். அப்பதான் ஃப்ரெஷ் கிரீம் நல்லா வரும். இது பாத்தீங்கன்னா இப்ப தண்ணியா இருக்கு. நம்ம இது நல்லா திக்கா வர வரைக்கும் நம்ம அடிக்கணும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம பீட் பண்றதை ஸ்டாப் பண்ணிடணும். இதுக்கு மேல பண்ணீங்கன்னா உங்களுக்கு திரி ஆயிடும். அந்த கிரீம் நல்லா உங்களுக்கு சாஃப்டா வராது. நம்ம கேக் ரெடி பண்ற வரைக்கும் இந்த கிரீம் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதுல வெளில வைக்க கூடாது. ஸோ இந்த கிரீம் மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜில் தான் நம்ம வச்சிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த விப் கிரீம்க்கே நான் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோல பாத்தீங்கன்னா எப்படி நம்ம விப் கிரீமை ஸ்டேபிளைஸ் பண்ணுறது, ரொம்ப நேரத்துக்கு எப்படி அது நல்லா ஸ்டேபிளாக இருக்க வைக்கிறதுன்றதுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ நம்ம கேக் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு 1/4 கப்பு தயிர் எடுத்துக்கோங்க. இந்த தயிர் கூட நான் சுண்ட காய்ச்சின பால் சேர்க்க போகிறேன். ஒருவேளை நீங்கள் சுண்ட காய்ச்சின பால் சேர்க்கல அப்படின்னா 1/2 கப்பு தயிரில் சர்க்கரை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நான் என்ன செஞ்சுருக்கிறேன்னா 1/4 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். இதில் 1/4 கப்பு எவாபரேட்டட் மில்க் சேர்த்துருக்கேன், அதாவது சுண்ட காய்ச்சின பால். இந்த சுண்ட காய்ச்சின பாலுக்கு பதிலா நீங்க 1/4 கப்பு கண்டென்ஸ்டு மில்க் கூட சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்க கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ணீங்கன்னா இப்ப நம்ம பயன்படுத்திருக்க சர்க்கரையிலேருந்து பாதி அளவு சர்க்கரை பயன்படுத்தினா போதும். இப்போ பாத்தீங்கன்னா நான் 1/2 கப்பு சுகர் இதுல சேர்த்துக்கிறேன். இதுல சேர்க்கிற எந்த பொருளுமே பாத்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கக்கூடாது. நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ இது சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட அளவை நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். 1/4 கப்பு தயிர், 1/4 கப்பு எவாபரேட்டட் மில்க், 1/2 கப்பு சுகர், இல்லனா 1/2 கப்பு தயிர், 1/2 கப்பு சர்க்கரை, இல்லட்னா 1/4 கப்பு தயிர், 1/4 கப்பு கண்டென்ஸ்டு மில்க், 1/4 கப்பு சர்க்கரை. இந்த 3 ஆப்ஷன்ல உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம். இதுல உருக்குன வெண்ணெய் 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்த பொருள்லாம் சில்லுன்னு இல்லாம இருந்துச்சுன்னா தான் நம்ம உருக்குன வெண்ணெய் எல்லாத்தோடையும் சேர்ந்து வரும். இல்லட்னா உங்களுக்கு அது கூட சேர்ந்து இல்லாம தனியாவே இருக்கும். இப்போ இது எல்லாம் நல்லா ஒன்னா சேர்ற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுல நம்ம ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் 3 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் பேக்கிங் பவுடர் 2.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு மாவுக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாவு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்கிற லிக்யூட் இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையுமே நல்லா சேர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 2.5 கப்பு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். கொஞ்சம் திக்கான தோசை மாவு பதத்துக்கு இது வர வரைக்கும் நம்ம பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை பால் உங்களுக்கு மிச்சப்பட்டுச்சுன்னா நீங்க வச்சிடுங்க. இல்ல எக்ஸ்ட்ராவா தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமா சேர்த்து கலந்துக்கோங்க. ஆனா 3 கப்பு மைதா மாவுக்கு 2.5 கப்பு பால் எப்போதுமே கரெக்டா தான் வந்திருக்கு. ஸோ அதனால இந்த அளவு உங்களுக்கு கண்டிப்பா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு முட்டை போட்டு செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு நான் இங்க தனியா ஒரு ரெசிபியோட லிங்க் கொடுக்குறேன். இந்த ரெசிபி நம்ம முட்டை போட்டு பேன்கேக் எப்படி செய்யறதுங்கிற ரெசிபி தான். ஸோ இதோட லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். இப்போ இந்த மாவை நான் 8 கப்ல பிரிச்சு ஊத்தப்போம். எல்லாமே ஒரே அளவா இருக்கிறதுக்காக ஒரே மாதிரி அளந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். எல்லா கப்லயுமே 1/2 கப்பு மாவு ஊத்தி இருக்கேன். இப்ப எல்லாத்துலயுமே நம்ம கலர் சேர்த்துக்கலாம். நான் 8 லேயர் உள்ள கேக் செய்ய போறதுனால 8 விதமான கலர் இதுல மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது பேரு நம்ம ரெயின்போ கேக்கே தவிர நமக்கு எத்தனை லேயர் வேணுமோ நம்ம விருப்பப்பட்ட கலர்ல நம்ம செஞ்சுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வேணும்னா நீங்க கலர் இல்லாம கூட இதை செஞ்சுக்கலாம். இந்த மாவெல்லாம் ரெடியா இருக்கு. நம்ம அடுப்புல தோசைக்கல் இல்லைன்னா பேன் ரெடியா வச்சுக்கலாம். இதுல பட்டரை நல்லா தடவி விட்டுக்கோங்க. நான் ஏன் பேன் யூஸ் பண்ணியிருக்கேன்னா எல்லாமே ஒரே அளவாக வரதுக்கு பேன் யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவு ஒவ்வொன்றா ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு மாவு ஊற்றிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா நான் மூடி வச்சு வேக வைக்க போகிறேன். அடுப்பை நல்லா குறைவான தீயிலே இந்த மாதிரி மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். நம்ம அதை திருப்பி போடணும்னு அவசியமே இருக்காது. இப்போ நம்மளோட ஒரு லேயர் ரெடி ஆயிடுச்சு.
பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குன்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் லேயர் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒவ்வொரு லேயருக்குமே நம்ம வந்து வெண்ணெய் தடவிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா இதையுமே மூடி வச்சு தான் வேக வைக்க போகிறேன். ஆனால் உங்களுக்கு வந்து நான் முழுசாக வேகிறதுக்கு முன்னாடியே லைட்டாக எடுத்து காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்து வேகாமல் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பி போட்டு கூட வேக வச்சுக்கலாம். இப்போ இதோட இன்னொரு சைடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மூடி வச்சுமே பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் 2 சைடு திருப்பி போட்டு கூட பண்ணலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஒவ்வொரு கலரையும் இதே மாதிரி மெத்தடில் நம்ம வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட 8 லேயருமே ரெடி ஆயிடுச்சு. இதை எல்லாமே இந்த மாதிரி நல்லா வச்சு நீங்கள் ஆற விட்டுருங்க. ஏன்னா இப்போ நம்ம கேக் மாதிரி செய்ய போகிறதுனால இது வந்து நல்லா ஆறி இருக்கணும், அப்போ தான் கேக் நல்லா வரும். இப்போ நம்ம கேக் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேயில் வந்துட்டு நான் கொஞ்சமாக விப் க்ரீமை வந்து கீழே தடவிக்கிறேன். இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு பேன்கேக் லேயரை நான் வச்சிடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சர்க்கரை தண்ணியை வந்துட்டு லைட்டாக ஆட் பண்ணுறேன். அது சேர்க்குறதுனால உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும். இந்த சர்க்கரை தண்ணிக்கு நீங்கள் 1/4 கப்பு தண்ணிக்கு 1/4 கப்பு சர்க்கரை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாகெல்லாம் காய்ச்ச தேவை கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது சர்க்கரை தண்ணி தடவினதுக்கு அப்புறமா இது மேலே வந்துட்டு விப் க்ரீம் தடவிடுறோம். இப்போ நெக்ஸ்ட் லேயர் வைக்கலாம். இதே மாதிரி வந்துட்டு நம்ம சர்க்கரை தண்ணி அதுக்கப்புறம் விப் க்ரீம்னு மாற்றி நம்ம வந்துட்டு இது அடிக்கிட்டே வரலாம். இது ஒவ்வொரு லேயருக்கும் இடையில நான் கொஞ்சமாக தான் விப் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் நிறையா கூட நீங்கள் விப் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ விப்டு க்ரீமை வச்சு ஒவ்வொரு லேயருக்கு இடையில இருக்கிற கேப்பையுமே அப்படியே சுற்றி ஃபில் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இதோட மேலே சைடில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு விப் க்ரீம் வச்சு நம்ம ஃபில் பண்ணிடலாம். நான் இந்த கேக்குக்கு விப் க்ரீம் செய்யும் போது 2 கப்பு தான் வந்துட்டு விப்டு க்ரீம் மில்க் போட்டு நான் வந்து செஞ்சேன். ஸோ அது எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு நான் அளவில் வந்துட்டு 3 கப்பு விப்டு க்ரீம் சேர்க்க சொல்லியிருக்கேன். ஸோ 3 கப்பு நீங்கள் சேர்த்திங்கன்னா இந்த 8 லேயருக்கு கரெக்டாக இருக்கும். நான் இப்போ செய்யும் போது எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் இதிலே நான் வச்சு நான் டெக்கரேஷன் பண்ணிட்டேன். விப்டு க்ரீமு எல்லா பக்கமும் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுடுங்க. இது கொஞ்சம் நேரம் செட் ஆகட்டும். நம்ம விப்டு க்ரீம் செட் ஆகுறதுக்குள்ளார மேலே டெக்கரேஷனுக்கு நம்ம சாக்லேட் வந்து ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 1/4 கப்பு ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா பாலை வந்துட்டு நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1/4 கப்பு ஒயிட் சாக்லேட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அந்த பாலோட சூட்லேயே நல்லா கரைஞ்சி வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணி நான் ஒரு 8 கப்பில் பிரித்து வச்சுட்டேன். 8 கப்புக்கும் 8 கலர் வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற கேக் எடுத்து டெக்கரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒவ்வொரு கலராக எடுத்து சைடில் மட்டும் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே ஒழுகி வர மாதிரி வந்துட்டு ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை டைரெக்டாவோ வந்துட்டு சைடில் மட்டும் வர மாதிரி அழகாக ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட கார்னரில் ஃபுல்லாக வந்துட்டு விப் க்ரீம் வச்சு நம்ம அழகாக டெக்கரேஷன் பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு பைப்பிங் டிசைன் தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதோட கார்னரில் வந்துட்டு நான் லைட்டாக வந்துட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு ரெயின்போ கேக் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த கேக் வந்துட்டு பர்த்டே இல்லைன்னா ஆனிவர்சரிக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். எத்தனை லேயர் வேணுமோ அத்தனை லேயரை நீங்கள் இதில் செஞ்சுக்கலாம், உங்களோட விருப்பம் தான். ரொம்பவே சாஃப்டான லைட்டான கேக்கு, எவ்வளோ சாப்பிட்டாலும் நமக்கு திகட்டாது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த கேக்கை நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்க. அதே மாதிரி என்னோட மற்ற ரெசிபியை போயிட்டு பார்த்துட்டு என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.